அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா முட்டைக்கோஸ் மேகி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப நம்ம ஃப்ரை நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 3 மேகி எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலர் மேகி பேக்கெட். அதுக்கு கொஞ்சம் சிறிதளவு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் என்கிட்ட அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் 150 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக முட்டைக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேகி பாக்கெட் அந்த மசாலா பாக்கெட் 3 பாக்கெட்டை எடுத்து தனியாக கொட்டி கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் தேவைப்படும் இதுக்கு. இப்போ 3 மேகி நூடுல்ஸையும் நான் தண்ணியில் போட்டு ஒரு 80% அளவுக்கு வேக வச்சு அது வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் நல்லா நம்ம பொழு பொழுன்னு வேக வச்சு எடுத்து வச்சுக்கறணும். இப்போ நம்ம எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் அதிலேயே போட்டு லைட்டாக ஒரு கிண்டின உடனே நம்ம ஒரு ரெண்டுமே ஒரு 10 செகண்ட் அளவுக்கு கிண்டினாலே போதும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் ரொம்ப ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நூடுல்ஸோட மேகியோட முட்டைக்கோஸும் நல்லா மிங்கிள் ஆயிரும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதை போட்டு லைட்டாக கிண்டின உடனே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கரலாம். மிளகுத்தூளும் நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லைட்டாக நம்ம நூடுல்ஸில் இருக்கும்ல, அந்த கடை நூடுல்ஸ் நம்ம வாங்குவோம்ல, அதில் எந்த அளவுக்கு வெந்திருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதாவது லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம மசாலாவை பாதி மசாலாவை இதில் போட்டுக்கரலாம். நம்ம இதில் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம நூடுல்ஸும் போட்டு கிண்டிக்கிறலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை கூட உடச்சி ஊற்றிக்கிறலாம். அதாவது முட்டைக்கோஸு எல்லாத்தையுமே நீங்கள் ஓரமாக தள்ளி விட்டுட்டு நடுவில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் முட்டைக்கோஸை சேர்த்து நீங்கள் நூடுல்ஸையும் போட்டு கிண்டிக்கிறணும். இப்போ என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால நான் வெஜ்ஜு தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸை போட்டுட்டு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு மீதி இருக்கிற மேகி மசாலா தூளையும் இதுலேயே போட்டு நம்ம 2 கரண்டியை வச்சு கிண்டாமல் கரண்டியோட கைப்பிடி பக்கம் வச்சு நீங்கள் 2 பக்கமும் கலந்து விடுங்க. இப்போ நான் கிண்டுறது மாதிரி. உங்களுக்கு அடுப்பு இப்போ சிம்பிள்லேயே தான் இருக்கணும். இறக்குற வரைக்கும் நம்ம கலக்கலாம். ஏன்னா இப்படி கலந்தால் தான் உங்களுக்கு நூடுல்ஸ் உடையாமல் இருக்கும், மசாலாவும் எல்லா பக்கமும் பிடிக்கும். இல்லாட்டினா பிடிக்கும், சட்டிலையும் பிடிக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு மேகிலையுமே ஒரு மாதிரி நசநசன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் அது மாதிரி கிண்டிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி இலையை நீங்கள் போட்டு நல்லா கிண்டிக்கங்க. இப்படி கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு எல்லாம் இந்த அளவுக்கு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் போதும்னா இறக்கிடலாம், பத்தாதுன்னா லைட்டாக நீங்கள் போட்டுட்டு திரும்பவுமே கிண்டிக்கிறலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு நிற்கும். தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மெத்தடில தான் நான் எப்பயுமே என் பையனுக்கு முட்டைக்கோஸ்லாம் பிடிக்காது. அதனால இந்த மாதிரி நான் செஞ்சு குடுத்துட்டா, அவனுக்கு முட்டைக்கோஸும் நூடுல்ஸையும் தனியா பிரிக்கவும் முடியாது. அது டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும். இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையா நம்ம வீடியோவ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.